लक्ष्मीन्द्र तव पाद सरोज युग्मे ब्रह्मेन्द्र रुद्र मुनिवृंद शिरोभिवन्द्ये श्रीमच्छटार्यतिराज सुपूजिते च शुद्धं मदीय हृदयं दृढमस्तु लग्नम्। नमस्तस्मै कस्मैचन भवतु निष्किंचन जन स्वयं रक्षा दीक्षा समधिक समिन्धान यशसे सुराधीश स्वैरक्षण कुपित शापाविध वधू दृषत्ता दुर्जात प्रशमन पदाम्भोजरदे। श्लोकम சுவாமியுடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் ரொம்ப அற்புதமான ரீதியில நடைபெற்று. அதுல எனக்கும் மண்ணும் மண்ணும் வந்து கொண்டின்றாப்புல அந்த உபக்கிரம தினத்திலேயே மிருத்சங்கரணம் ஆரம்பம், அதுலயே எனக்கு அன்னையும் கிடைக்க முடியாத ஒரு சுகதம் பிராப்தமாச்சு. முதல் நாளே வந்துட்டேன். கலி சாதுன்னு மகர்ஷி எல்லாம் சொல்றாங்க. கலியுகம் பாபிஷ்டமான யுகம்னு அதுக்கு பிரசித்தி இருந்தாலும் மகர்ஷி எல்லாம் ரொம்ப ஆப்தாளா இருப்பா. கலிகாலத்து ரொம்ப சாதுவான காலம்னு சொல்றாங்க. அதை இங்க ஸ்ரீரங்கத்துல இந்த சமயத்திலே அதை சந்திக்கலாம். பிராச்சீன காலம் ரொம்ப வசந்த காலம் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த காலத்துல இல்லாத ஒரு சௌபாகியம் இந்த காலத்துல கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல இருந்தாலும் பெரிய மகான்கள் பவுண்டரி சுவாமியும் எழுந்திருக்க. அங்க 41ஆம் மட்டேஷங்கர் 42ஆம் மட்டேஷங்கர் அங்க ஆசிரமத்துல ஆண்டவன் தான் இருக்க. ஆனா ஒருத்தருக்கு சந்திக்குது இல்லை. பவுண்டரி ஒரு சுவாமியும் 41ஆம் மட்டேஷங்கரும் நீராட்டத்துக்கு ஆடுறது ஒரு சமயமா இருக்கும். 5 மட்டேஷிகா வட நீராட்டம் மட்டும் வரைச்சு கொஞ்சம் அங்க மிருதுவான திரும்பிய நேரத்தினால கொஞ்சம் ஒருத்தருக்கு பார்த்து சொல்றாரு நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு வரணுவா. ஒருத்தருக்கு சந்திக்கிறது கிடையாது, வார்த்தையும் கிடையாது. பிரதோஷ காலத்துல ஐசிங்க அனுஷ்டானம் இருக்கும். திசுமன் கிட்ட யாருக்குமே துவேஷம். இந்த காலத்துல திசுமன் கிட்டே இருக்கு. அங்க திசுமனை சேவிச்சுட்டு பிரதோஷ காலத்துல ரங்கநாதன் சந்தி போக மாட்டாவா. திசுமனை சேவிச்சுட்டு பத்துக்குவா. ஐசிங்க அனுஷ்டானம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப சந்தோஷம் சாய்க்கும். ஒருத்தருக்கு வார்த்தை சொல்றதே கிடையாது. அப்ப மேல நான் சொல்லிட்டு அவ கூட வந்து ஆப்பூர் ரெண்டவெல்லாம் இங்க வந்து பாத்துருக்கேன். அவெல்லாம் கூட இங்க பெருமாள் சேவிச்சிருக்கா. அந்த தசை இப்ப மாறி போச்சு. இந்த தசை வார்த்தை சொல்லாம தசை மாறி போச்சு. அந்த சௌஜன்யத்துக்கு பிரதான காரணம் முக்குரேஷன். ஆசிரமத்துக்கே போய் பெரியவாளா இருந்தா அவள் நமஸ்காரம் பண்றது, அவளோட குலாறது அப்படின்றதான ஒரு சந்தர்ப்பம். அப்புறம் திருநஷ்ட போக்குவரத்து எல்லாம் முக்குரேஷன் காலம் தான் ஆரம்பம். அதுக்கு முன்ன கிடையாது. நடந்திருக்கு. ஒருத்தர் கூட இந்த ஆசிரமங்கள்ல இருந்து வந்து கலந்து வரல, யாரும் கூப்பிடல. பத்திரிகை வச்சு நான் வருவேன் மரியாதைக்காக கூப்பிட ஒருத்தரும் வந்ததில்லை. அப்படி இருந்த தசை மாறி போய் இப்போ அந்தந்த சம்பிரதாயம் வெவ்வேறையா இருந்தாலும் அவளுக்கும் தனித்தனியாக சிஷ்யால் நிறைய இருந்தாலும் இப்போ ஒரு சௌஹார்த்தம் இதுலயும் இந்த சௌஹார்த்தம் அபராத இருக்கு. இருந்தாலும் இந்த பிரகிருதம் பவுண்டரியும் சுவாமி ஆசிரமத்துக்கும் நம்ம ஆசிரமத்துக்கும் சௌஹார்த்தம் அத்தியாபி அனுவர்த்தமானமா இருக்கு. இப்போ நான் ஆஸ்தானத்துக்கு வரும்போது எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதே சுவாமி. சன்னியாசம் பண்ணிக்கிச்சு பெரிய விஷயங்கள் இருந்துச்சு. காஷாயம் இங்க வாங்கிட்டேன், இங்க அனுகிரகம் பண்ணியாச்சு. பட்டாபிஷேகம் வரும்போது அபிஷேகம் பருவத்துக்கு வேணும் பட்டாபிஷேகம். அப்போ தட்டுல ஸ்வர்ண சகலங்கள் தங்க காட்சிகளை வச்சு அபிஷேகம் பண்றவங்க. அப்போ சுவாமி தான் எனக்கா ஒரு நியமத்தை கூட விட்டாச்சு. எனக்கு வளம் நாங்களாம் தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் தொடுவோம். ஏன்னா திருவாராயணத்துக்கு எங்களுக்கு திருவாராயணம் பிராப்தமா இருக்கிறதுனால எங்களுக்கு 2 வேஷம் உண்டு. பெருமாளத்துல போனா ராஜ வேஷம், ஆசிரமத்துல இருந்தா சன்னியாசி வேஷம். அவளுக்கு ஒரே வேஷம் தான் எப்பவும் சன்னியாசி தான். தாரு பார்த்து தான் தொடலாம். பெருமாள் திருவாரத்து கூட கொட்டாஞ்சி தான் வச்சுருப்பாள். அதனால அந்த பட்டாபிஷேகத்தை மாத்திரம் அந்த கூர்ச்சத்தை எடுத்து புரோஷிச்சு அந்த தங்க காசை அதை வச்சு அனுகிரகம் பண்ணியாச்சு. அது ஒரே ஒரு தடவை எனக்காக நியமத்தை விட்டாயிடும். அப்படி சொன்னா அது சௌஹார்தத்துக்கு லட்சணம். அது தெரியும், தொடக்கூடாது தெரியும். அது இப்படி சொன்னாதான் அழகா இருக்கும். சொர்ணத்தை தொடக்கூடாதுன்னு சுவாமிக்கு என்னைக்குமே மறக்காது. தொடக்கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு மங்களமான கால விசேஷத்துல தன் கையால் தொட்டு அபிஷேகம் பண்ண ஆசைப்படுற போது அவளுக்காக சில நியமத்தை விடுறது உண்டு. ஆச்சாரியன் சிஷ்யன் இருக்க சிஷ்யன் சாப்பிட வந்துட்டாங்கன்னா ஆச்சாரியன் இந்த காம்சி போஜன நியாயம்னு சொல்லுவாங்க. எத்தனையோ அர்த்தம் உண்டு. இது ஒரு அர்த்தம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆச்சாரியன் வெங்கல பாத்திரம் சாப்பிட தட்டு சிஷ்யன் வந்துட்டானே வெங்கல பாத்திரமோட இலையில தான் போட்டு சாப்பிடுவேன். ஏன்னா சிஷ்யன் ஆச்சாரிய சாப்பிட மிச்சத்தை சாப்பிடணும். வெங்கல பாத்திரமா இருந்தா அது இருக்குது மிச்சத்தை சாப்பிடக்கூடாது. இலையா இருந்தா அதை எடுத்து சாப்பிடலாம்.
அதுக்காக சிஷ்யன் அனுபவத்திக்கு தான் தன் நியமத்தை விடுறது வழக்கம் உண்டு ஆச்சாரியர். அந்த மாதிரி அபியுக்தாளுடைய பிரார்த்தனைக்காக சுவாமிக்கு தங்கத்தை தொடக்கூடாதுன்னு தெரியுமா இருந்தாலும் அவளுடைய பிரார்த்தனை பேர்ல சுகமான அஸ்தமா இருக்கிறதுனால தெரிஞ்சேதான் சேஷாச்சுன்னு என்னுடைய எண்ணம். தெரியாது சேஷிட்டேன்னு சொன்னா அது சௌஹார்தத்துக்கு ஒரு கலங்கம் வரும் இல்லையா? நனவு வந்தது தெரிஞ்சேதான் தொட்டேன்னு சொன்னாதான் எனக்கு பெருமை. தங்கத்தை தொடக்கூடாது தெரியும் இருந்தாலும் எல்லாரும் பிரார்த்திச்சால ஆயுஷனுடைய சயோகவர்த்திக்கா அந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னாதான் அந்த சௌஹார்தத்துக்கு கலக்கம் இல்லாமையானது தெரியும். அந்த மாதிரியா எனக்கு பட்டாபிடித்து பண்ணியாச்சு. அந்த முகூர்த்தம் அந்த ஹஸ்த விசேஷம் இந்த 10 வருஷ காலத்துல நீங்களாம் பார்த்துருக்கலாம். லட்சுமி நரசிம்மன் அதி கோலாகலமான ரீதியில சஞ்சாரம் பண்ணி வந்துருக்கான். இந்த திருநட்சத்திரத்துல இந்த 9 நாள் 7 நாளும் எனக்கு இருக்க முடியாத சந்தர்ப்பம் கிடைச்சது. சில சமயங்கள் எங்கேயாவது ரொம்ப தூரதேசத்துல ஆட்டுட்டான்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக என்ன பண்றீங்க, அகோபுரத்துல இருந்து வந்து அங்க அகோபுரேஸ்வரனை சேவிச்சுட்டு திருவேங்கடம் சேவிச்சுட்டு காஞ்சிபுரத்துல தேவபெருமானை சேவிச்சுட்டு ரங்கநாத் ஸ்ரீரங்கமே இது முதல்ல இருந்தா கூட கடைசியில எனக்கு பிராப்தமாச்சு. இப்படி சுவாமியுடைய திருநட்சத்திர மகோத்சவத்துக்காக ஓடோடி வந்திருக்கேன். சுவாமியுடைய திருவுள்ளம் ரொம்ப விசதமான திருவுள்ளம். சன்னியாசாசிரமத்துக்கு முக்கியமா வேண்டியதுன்னு கேட்டா சாந்தி வைராக்கியம் இதெல்லாம் போகணும். இதெல்லாம் சுவாமி கிட்ட பரிபூர்ணமா. ஆனா எனக்கும் இருக்கு. ஆனாலும் நான் சில காரியங்களை ஆசிரமத்தை அனுசரிச்சு செய்ய வேண்டும். மடம் என்பது விஸ்தமான மடம் எங்க பார்த்தாலும் சிஷ்யால் இருக்கா. இந்த லோக சம்ரட்சணத்துக்காக தான் இந்த ஆஸ்தானமே ஏற்பட்டது. அகோபில் மடத்துக்கு என்ன ஒரு பெருமைன்னு கேட்டா இந்த சாதாரண மனுஷிய ஆரம்பிக்கல, சிஷ்ய சங்கிரகணத்துக்காக ஆரம்பிக்கல, லக்ஷ்மி நரசிம்மனே ஆரம்பிச்சு வச்சா. இந்த அந்த மாதிரியா இதுக்கும் சிஷ்ய அனுகிரகத்துக்காக தான் இந்த மடமானது ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரியா வரைச்சு இந்த லக்ஷ்மி நரசிம்மனே இந்த மடத்தை ஆரம்பிச்சு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கலிகாலத்துல ஜனங்கள்லாம் பாபாத்மாக்களா போய் பாபகாரியத்தையே பண்ணி நரகத்துக்கு நாற்றங்காராக இருக்கிறார். இவ அத்தனை பேரும் பெருமாளுக்கு குழந்தையா இருக்கிறதுனால இவாளை எப்படியா உஜ்ஜீவிப்பிக்கிறது, இவாளுக்கு எப்படியா மோட்சம் கொடுக்கறது ஒரு சிந்தை முதல் யாருக்கு உண்டு. அதுக்கப்புறம் அநேகம் பேருக்கு உண்டாயிருக்கு. முதல்ல உண்டானது யாருக்குன்னு கேட்டா லட்சுமி நரசிம்மனுக்கு தான். அதுவும் தமிழ்நாட்டு லட்சுமி நரசிம்மனுக்கு இல்ல, ஆந்திர தேசத்து பெருமாளுக்கு அந்த மாதிரி எண்ணம் உண்டாச்சு. ஆனா ஜனங்களுக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணணும்னு எண்ணம் வந்தோடனே யார் உபதேசம் பண்றதுன்னா தானே போய் உபதேசம் பண்ணலாம்னா ஜனங்கள் பயப்படுவா. தான் உபதேசம் பண்ணா அது சார்த்தகம் ஆறுதல்லேருந்து பெருமாளுக்கு கீதோபதேசத்துல இருந்தே ஸ்பஷ்டமா போச்சு. கீதை உபதேசம் பண்ணா சரணாகதி பண்ணுன்னு சொன்னா, கடைசி ஸ்லோகத்துல மாமேகம் சரணம் சொன்னா, கடைசியில என்ன ஆச்சு? ஸ்திதோஸ்மி கத்த சந்தேகம் எல்லாம் போச்சு. நான் பிரகிருதிங்கிறதுனால நீ கரிஷே வச்சனத்தவான்னு சொன்ன. கரிஷே வச்சனத்தவான்னு சொன்னானே அர்ஜுனன். இந்த வார்த்தையை நாம் சொல்லியிருந்தா சைபர் போடுவா. இந்த கண்ணன் சொல்லிட்டு தான் முட்டாள்தன வார்த்தையா இருந்தா கூட அது எல்லாரும் சரின்னு சொல்றா. வச்சனத்தவா வச்சன கரிஷே சொல்ல முடியுமா? சொல்லாம சரியா வார்த்தை ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் சரியா இருக்க வார்த்தை செய்ய முடியுமா? அவ இன்னொருத்தர் சொன்ன வார்த்தையை செய்யறதா? வார்த்தை சொல்ல முடியும். அந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டான். யாரு? அர்ஜுன் சொல்லிட்டான். கண்ணன் சொன்னான் கரிஷே வச்சன் அவ வச்சனம் கரிஷேன்னா கண்ணனுடைய வார்த்தையை நான் செய்யறேன்னா வார்த்தை செய்யணும் அவன் தானே. செய்யறேன்னா வார்த்தைக்கு பிரயோகர்த்தா, சப்த பிரயோகர்த்தா யாரு? அர்ஜுன் கிருஷ்ணன் தானே. அந்த வார்த்தை நான் செய்யறேன்னா பாதிக்குமா இல்லையா? யாரோ யோசனை பண்ணா இல்லையா? தப்பு சொல்லலையா? தப்பு இல்லையா? இப்ப பட்டது இல்லையா? கரிஷே வச்சன் என்ன வார்த்தை அவனுக்கு அது இவன் செய்ய முடியாது. அதுக்காகத்தான் பாஷிகாரு கண்ணன் அவருக்கு ஒருத்தர் தான் கண்ணன் வார்த்தை திருத்து அதிகாரம் உண்டு. அவங்களாம் அதிகாரம் பொதுக்கும் யுத்தாதிக்கும் சர்வம் கரிஷது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான். எல்லாரும் 5 கூட யூஸ் ஆஃப் பண்ண மாதிரி கரிஷே வஜனந்தவாருக்கு பாஷிகாரன் பொதுக்கும் யுத்தாதிக்கும் சர்வம் கரிஷே வஜன வஜன பிரதிபாத்தியம் கரிஷே. அதுக்கு பாஷிகாரன் என்ன பண்ணாருன்னா தொதுக்தம் யுத்தாதிகம் சர்வம் கரிஷே. கீத உபதேசம் கடைசி ஸ்லோகத்தை கேட்டாவிட்டு சொன்ன வார்த்தை ஸ்திதோஸ்மி பிரகிருதிங்கதோஸ்மி கத சந்தேகம் எல்லாம் போயிடுது. கரிஷே வச்சனந்தவான்னு சொன்னா பாருங்க. அதுக்கு அது வியாக்கியானம் பண்றாரு பாஷ்யக்காரர். தொதுக்தம் யுத்தாதிகம் சர்வம் கரிஷே மூலம்
தாத்பரியச்சந்திர சுவாமி தேசிகன் ஆதிபதேன சரணாகதி சங்கிருஷ்யத்தே. அப்பதான் வார்த்தை வளரும். யுத்தம் மட்டும் இல்ல, யுத்தம் முதலானுபத்தை செய்கிறேன்னா ஆதிபதேன சரணாகதி. அதுக்கு மேல ஒரு கேள்வி இல்லையா, யுத்தம் தானே பண்ணா சரணாகதி பண்ணலையேன்னு கேள்வி இருக்கு. அனுஷ்டானத்துக்கு விஸ்மிருதி வசாத்து தாத்பரிய சந்திரிகை. ஏன் சரணாகதி பண்றேன்னா யுத்தாதிகம் யுத்த பதத்தினாலே யுத்தத்தை சொல்றாரு, ஆதி பதத்தினால சரணாகதி சங்கிருக்கிறது. சரணாகதி பண்ணலையே, அனுஷ்டானத்துக்கு விஸ்மிருதி வசாத்து. இதை சாட்சாத் சர்வஜனான எம்பெருமான் உபதேசம் பண்ணிருக்கான். அர்ஜுன் கேட்டிருக்கான் விஸ்மிருதி ஆகுதுன்னு. அனுகீதையை உபதேசம் பண்ணானோ அது மறந்து போய் தான் உபதேசம் பண்றேன். கண்ணா நீ கீதை சொன்னா மறந்து போச்சுடா, யுத்தத்துல சம்பிரம்சனா இருந்துட்டேன், யுத்தம் பண்ணிட்டேன், நீ சொன்னது மறந்து போச்சுடா, மறுபடியும் சொல்லுன்னு சொன்னேன். அசசிஷ்டனா உனக்கு சொன்னா எனக்கு மறந்து போச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணி அனுகீதையை சொல்ற. அவனுக்கு நிற்று வந்தா அந்த அனுகீதையே வந்துடாது இல்லையா, அதனால அவனுக்கு மறந்து போச்சு. அதை சரணாகதி பண்ணல அப்படின்னு இல்லையா. அதனால பெருமாளுக்கு இனிமேல் நம்ம யாருக்கும் உபதேசம் பண்ண கூட தோல்விச்சு. ஏன்னா தான் எதை பிரதான உபதேசம் பண்றானோ அது யாரும் சரி செய்யல. அதுவும் சரணாகதி பண்ணணும்னு சொன்னா அது பண்ணலையே, அவனுக்கு பண்ண உபதேசம் நமக்கு பலிக்குது. அதனால அது வந்து ஒரு ஸ்லோகம் கீதா சங்கரத்துல பிரபன்னம் பார்த்தம் பிரபன்ன உத்திஷ்ய சாஸ்திராவணம். ரொம்ப அழகான வார்த்தை. பார்த்தம் பிரபன்ன உத்திஷ்ய அர்ஜுன உத்தேசிச்சு கீதை உபதேசம் பண்ண பலிச்சது யாருக்கு, நமக்கு தான். அதுதான் வேண்டாம், எது வேணுமோ அதுதான் இருக்கு. அந்த மாதிரி அந்த அதனால என்னச்சு, அவரை உத்தேசிச்சாரு. கண்ணுக்குட்டியை காட்டி பாலை இவன் கண்ணு எடுத்து போறான். கண்ணுக்குட்டியில பால் வராது, அது கொஞ்சம் சுரந்து விட்டு இவன் கட்டு போறான். அதுபோல அர்ஜுனுக்கா உபதேசம் பண்ணது, அர்ஜுனு சரணாகதி பண்ணவே இல்லை. கடைசியில் சொர்க்கத்துக்கு தான் போனாங்க. அவளுதான் மோட்சமே கிடையாது. பெருமாள் கூட படுத்திருந்தா, ஒரே படிக்கல படுத்திருந்தா, ஒரே டம்ள பால் சாப்பிட்டுருக்கா, ஒரே தண்ணியில் சாப்பிட்டுருக்கா, எல்லாம் உண்டு. இருந்தாலும் மோட்சம் கிடைக்கல. சரணாகதி பண்ணாரு. பாண்டவத்துக்கு அப்புறம் பண்ணதான் அவெல்லாம் சொர்க்கிகள் தான் மோட்சத்துக்கு போகவே. அந்த மாதிரி சரணாகதி நாம